தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்களிடமும் இப்ப நாளோட கட்சிகள் வலுவிழந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. முன்ன மாதிரி தேர்தல் கட்டமைக்காக ஒழுங்கான கட்சிகள் இப்ப என்ன மாதிரி எல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு. அதனால கூட்டணி ஆட்சி வந்தா நல்லதுன்னு சொல்லி மக்கள் முதலில் பேசப்படுற போது கூட இங்க திராவிடர்கள் ரெண்டு தான் மறுமுறை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த 2020 தேர்தலும் இருவருக்குள்ளும் போட்டியாகத்தான் இருக்கும் ஒழிய மற்றவர்கள் இருக்காது. விஜய் அவர்கள் பெரும் தாக்கத்தை கொடுப்பார். எந்த கிட்டத்தட்ட இப்போதைய சூழ்நிலை பார்க்கணும் 1 கோடி வாக்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கார். குறைஞ்சபட்சம் 18% வாக்களை பெறுகிற அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா இருக்கு. ஏன்னா இளம் சிறார்கள், புதிய வாக்காளர்கள், பெண்கள், சில திரைப்படத்தை பார்த்தும்போது அந்த பெண்கள் இவர்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு சாதகமா இருக்கு. களத்துல அந்த கட்சி வலுவிழந்து போயிருக்கிறது. சொல்ற மாதிரி தேர்தல் கட்டமைப்பு இல்ல, பூத்து கட்டமைப்பு இல்ல, ஒரு திமுக மற்ற ஏனைய கட்சிக்கு இணையான இது இல்ல. பட் ஆனா நடிகன்ற ஒரு காரணத்திற்காக அந்த பிம்பம் கட்டப்பட்டிருப்பதனால தாவேகாவுக்கு கட்சி கட்டமைப்பு நிர்வாகிகள் அரசியல் தெரியாத நிர்வாகிகள். அப்படி இருந்த போதும் இளைஞர்கள், அதாவது சொன்ன 2,40,91,000 புது வாக்காளர்கள் போன பாலிமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. வருகிற தேர்தலில் 3 கோடி பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல அதிக வாக்குகளை அண்ணாமலை இருந்தா அந்த அண்ணாமலை ஓட்டு யாருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் தனித்துவமா வருகிறாரா, இல்ல பாஜக தொடர்கிறாரா, இல்ல அவர் யாருக்கு ஆதரவு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்ட ஓட்டும் இருக்கு. சோ அண்ணாமலைக்கு விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. அந்த விஜய்க்கான ஓட்டுகள் அதுல அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால